கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலேயே எழும்பி உட்கார்ந்து நான் எங்க போனாலும் போற காரியம் ஒண்ணுமே நடக்கல, நான் எங்க போனாலும் போற காரியம் ஒண்ணுமே வாய்க்கல, போற இடம்லாம் விளங்காம போகுது என்றெல்லாம் சொல்லி மன வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க போற இடம் எல்லாம் போற காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு சூப்பர் மங்கள வார்த்தையோட ஆண்டவரங்களை சந்திக்கிறாரு. எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? என் கூட சேர்ந்து சத்தமா வாசிங்க. யோசுவா 1:9 சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போற இடத்துல உன் தேவனாகிய கர்த்தரை நீ சுமந்துட்டு போனீன்னா போற காரியம் உனக்கு சக்சஸ் ஆகும், போற இன்டர்வியூ சக்சஸ் ஆகும், போற கோர்ட்டு கேஸ் உனக்கு சாதகமாக அமையும், போற இடத்துல நீ போய் எதிர்பார்க்குற அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு உனக்கு வெற்றியை தரும், நீ போற இடத்துல உள்ள உன்னுடைய மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் உனக்கு நார்மலாக இருக்கும். ஆண்டவர் அதுக்காக வேண்டி இந்த மங்கள வார்த்தையை இன்னைக்கு உங்க எல்லாருடைய சிரஸ்ல வச்சு பிளஸ் பண்றாரு. அன்னைக்கு யோசுவாவுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு அப்படின்ற வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த வேளையில எல்லாம் டக்குன்னு அதுல இருந்து ஜெயம் எடுத்தான். பெரிய சவால் யோர்தான் முன்னால நிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு. அப்ப ஆண்டவர் இருந்ததுனால யோர்தான் பிளந்து வழி விட்டது. அவ்வளவு வலிமை வாய்ந்த அந்த எரிகோ மதில் சுவர் தேவன் இவன் கூட இருந்ததுனாலதான் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்ப நீங்க துதிங்க, நீங்க அதை துதிச்சுட்டு 7 முறை சுத்தி வாங்க, அலங்க இடிஞ்சு விழான்னாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கூட வரும் பொழுது பெரிய எரிகோ மலை சுவர் நின்னாலும் சரி, மதில் சுவர் நின்னாலும் சரி, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அதை இடிஞ்சு விழ பண்ணுவதற்கு நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பார். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னார், கரெக்டா அவன் போய் சேர வேண்டிய அந்த கானான் தேசத்துல போய் சேரவும், ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கவும் இந்த மங்கள வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டு அது நிறைவேறிச்சுன்னா அதே மங்கள வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டு இது இன்றிலிருந்து உங்களுக்கு நிறைவேறும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இன்னைக்கு தான் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போலான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தான் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போலான்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமா? ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும், அதனால நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கூட்டிட்டு போங்க, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமில் நிறைய எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்க. இந்த முறை எக்ஸாம் எழுத போகும்போது கவர்மெண்ட் எக்ஸாமோ, பேங்க் எக்ஸாமோ, செமஸ்டர் எக்ஸாமோ, பப்ளிக் எக்ஸாமோ, ஜீசஸை மட்டும் கூட்டிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் விஜிலா ஜெய்சிங், என்னுடைய மகன் பெயர் ஜோசப், அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவனுடைய முழங்காலில் ஜவ்வு கிழிந்து விட்டது, ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த சமயத்தில் காலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் ஜெபிக்கும் போது, முழங்காலில் பிரச்சனை உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவார்களாக, குணமாக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு மீண்டும் மகனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்த பொழுது ஆபரேஷன் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் சுகப்படுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே செய்வார். அன்னைக்கு அந்த மங்கள வார்த்தை அந்த பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்துச்சுன்னா இந்த மங்கள வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து எங்கெல்லாம் போறாங்களோ அவர்கள் போகும் இடம் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், செய்ய போகிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற மகிமையான பிரகாசமான எதிர்காலத்திற்காய் ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற நல்ல வாழ்க்கை துணைக்காய் ஸ்தோத்திரம், கொடுக்க போகிற நல்ல சந்ததிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இனி கர்த்தர் செய்த நன்மைகளை பட்டியல் போட்டு சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் உடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்ற வார்த்தை அப்படியே அவருடைய சிரசில இருந்து இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.